ஹாய் எம்வி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2018 ரிலீஸ் ஆன வைஃப் ஆஃப் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷத்துல நீங்க பார்த்த ஒரு பெஸ்ட் படமா இந்த படம் இருக்க போது. பழைய படமா இருந்தாலும், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமா இருந்தாலும் ஒரு அட்டகாசமான படம் மக்களே. இந்த படத்துல நம்ம ஹீரோயினும் ஹஸ்பண்டும் சேர்ந்துக்கிட்டு வெளியே போலாம், இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை பிரதேசத்துக்கு டூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க இருட்டுல வச்சு யாரோ ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுறாங்க. என் புருஷனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க தேடவே மாட்டாங்க, பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. என் புருஷனை யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த நானே கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தாண்டி நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு செம்ம ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. சும்மா நான்லாம் மிரண்டு போயிட்டேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யாருக்கு முன்னாடியோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. அந்த நபர்கிட்ட கன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 15 நாளைக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. டூர் மாதிரி போயிருப்பாங்க. அங்க ஒரு இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு போட்டோ எடுக்கலான்னு பார்க்கும்போது அங்க வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் 2 பேரையும் அட்டாக் பண்ணிருக்கான். 2 பேருக்குமே செமையா காயம்பட்டிருக்கு. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. இப்போ போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஒரு கான்ஸ்டபிள் தான் வராரு. என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புருஷன் முன்னாடி டூர் மாதிரி போயிருக்காங்க, அங்க யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, புருஷனுக்கு பலமா காயம்பட்டு புருஷன் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டு இருக்காரு. அதுவே அந்த பொண்ணு வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்திருக்கா போல, அந்த பொண்ணுடைய கர்ப்பமும் கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இன்னமும் கண்ணை முடிக்காம அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் கேட்டு அந்த கான்ஸ்டபிள் ஷாக் ஆகுறாரு. என்னப்பா போலீஸ்க்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் போது அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் இந்த மாதிரி கேஸ் எக்கச்சக்கமா பார்த்திருப்பாங்க, அவங்க ஃபேஸ்ல ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட தெரியாது, எதை நினைச்சும் வருத்தமே பட மாட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு மட்டும் நோட் மட்டும் தான் பண்ணுவாங்க. நீங்க ஷாக் ஆனீங்க இல்லையா, அதை வச்சுதான் நீங்க புதுசுன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. சரி ஓகே, அந்த பொண்ணு கண்ணை முடிச்சிட்டானா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி அங்கிருந்து கிளம்புறாரு. கான்ஸ்டபிள் பேரு சாரி. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முடிக்கும் போது அங்க அம்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகேவா, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அம்மா என் புருஷன் எப்படி இருக்காரு, எனக்கு குழந்தை பிறந்துருச்சா, என்ன குழந்தை, கண்டிப்பா ஆண் குழந்தையா தான் இருக்கும், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆண் குழந்தை வேணும் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. என் புருஷன் நினைச்ச குழந்தையா இல்ல நான் நினைச்ச குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா கண் கலங்குறாங்க. ஏம்மா நீ எதுவும் சொல்லாத, தயவு செஞ்சு அந்த விஷயத்த மட்டும் சொல்லாத அப்படின்னும் போது நான் சொல்லல அப்படின்னாலும் அதாமா உண்மை, குழந்தையும் காப்பாற்ற முடியல உன் புருஷனையும் காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கத்தி கதறி அழுகுறாங்க. இப்ப நமக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. ஐ மீன் சப் இன்ஸ்பெக்டர் மக்களே. இவர் வந்துட்டு யார்ட்டையும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த ஆள் ஒரு கேவலமான போலீஸ் போல, எப்பயுமே கரெக்டா கேஸை விசாரிக்காம ஏதாவது குற்றம் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இந்த கேஸை முடிச்சு விடலாமான்னு பார்க்கக்கூடிய ஒரு கரப்டட் போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவர் தான் இப்போ நம்ம ஹீரோனுடைய கேஸை விசாரிக்க போறாரு. என்னையாச்சு நைட் டைம்ல செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தவறி கீழே ஊந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நைட் டைம் செம இருட்டா இருக்கு, அங்க போயிட்டு எப்படி சார் செல்ஃபி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கலாய்க்கிற மாதிரி பேசும்போது அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவருக்கு மொக்கையா போச்சு, நீ கொஞ்சம் என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டா இருக்க பக்கமா கூட்டிட்டு போயிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுக்கும் போது மொபைலுடைய பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிட்டு அந்த இருட்லயும் போட்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே தெரியுது. இங்க பாரு, செல்ஃபி எடுக்க இருட்டா இருக்கா பகலா இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் முக்கியம் கிடையாது, நல்ல போன் இருந்தாலே போதும். நீ இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்க, நீ கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னமும் நிறைய இருக்கு, எங்க பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு ஹீரோயினை பார்த்து நான் தாமா இந்த கேஸை விசாரிக்க போறேன், என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் என் கணவரும் சேர்ந்துட்டு ஜாலியா சுத்தி பார்க்கலான்னு அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போனோம். போற வழியில ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்க இறங்கி போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது யாரோ கருப்பு கலர்ல ஹூடி போட்டுட்டு வந்தாங்க. என்னால அது யாருன்னு பார்க்க முடியல, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்குள்ள வந்து என்னுடைய புருஷனை அட்டாக் பண்ண
பார்த்தாங்க. நான் பயந்து போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போனையும் புடுங்கி போட்டு என்னையும் போட்டு சமையா அடிச்சு புடிச்சு தள்ளி விட்டாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமாவே அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம், என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விட்னஸ்னு ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. இவர் ஒரு கேப் டிரைவர் போல. நீங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னு கேட்கும்போது, இவர் தான் ஆக்சுவலா போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு, ஆம்புலன்ஸுக்குலாம் கால் பண்ணிருக்காரு. மக்களே நீ அங்க என்ன பார்த்த, அந்த கொலைகாரனை பாத்தியான்னு கேட்கும்போது, நான் கேப்ல வண்டி ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு கார் போச்சு, கண்டிப்பா அந்த கார்ல தான் கொலைகாரன் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சுத்தி முத்தி வேற எந்த வண்டியும் பார்க்கல, வேற யாரையும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ காருடைய நம்பரை நோட் பண்ணியான்னு கேட்கும்போது நோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யோ சாரி, இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ, இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாரு, வண்டியுடைய ஓனரையும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது, சார் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, வண்டி என்னுடைய தான், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நிக்குது, நான் தான் ஓனரு அப்படின்னு சொல்லும்போது, அட பைத்தியம் முடிச்ச பண்ணாட, உன்னுடைய வண்டி நம்பரை கேட்கல, அந்த கொலைகாரனுடைய காருடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஹை பீம்ல வந்தாங்க, சோ நம்பர் பிளேட்டையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீ சொன்னதையும் இந்த பொண்ணு சொன்னதையும் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்பாட்ல உன்னை தவிர வேற யாருமே கிடையாது, நீ தான் அப்ப கொலை பண்ணியா, நீ தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயா சாமி போற போக்குல என்ன கொலைகாரன் போட்டு விட்டு இந்த கேஸை முடிக்க பார்க்காதீங்க, எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்காங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் பார்த்தேன் அவ்வளவுதான், பார்த்த எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னும் போது, சரி ஓகே இப்போ இங்க இருந்து கிளம்பு, போலீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க அப்படின்னா நீ உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லும்போது, உட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து ஓடியே போயிட்டாரு. இப்போ இந்த எஸ்ஐ, ஏமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீமோட அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது, போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம ஹீரோயின் உடம்பு குணமாயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா எந்த மூலையில பார்த்தாலும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுடைய ஞாபகமா இருக்கு. கிச்சனை பார்த்தா சாப்பிட்டது, பெட்ரூமை பார்த்தா தூங்குனது, பாத்ரூமை பார்த்தா பேண்டதான்னு கேட்காதீங்க, சும்மா ரைமிங்க்கு சொன்னேன். இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க போல, அந்த கம்பெனிக்கு லீவ் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அங்க போனா போலீஸ்லாம் வந்து ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு, மேடம் எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு லீவ் வேணும் அப்படின்னா நீ கால் பண்ணியே கேட்டிருக்கலாமேமா, ஏமா கஷ்டப்பட்டு நேரா வர, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பொறுமையா ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னுடைய ஃப்ரெண்டு ஸ்னேகா தெரியும் இல்லையா, அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம உயிருக்குயிரா காதலிச்ச ஹஸ்பண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இங்க வந்தா நம்ம ஃப்ரெண்டு ஸ்னேகாவையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு லாக்க ஓபன் பண்ணலான்னு பார்க்கும்போது புருஷன் கூட நிக்கிறாரு. இவங்க ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா திடீர்னு புருஷன் காணாம போறாரு. இவங்க அப்படியே நினைச்சு பார்த்துருப்பாங்க போல. வீட்டுக்குள்ள போயிட்டு படுக்கிறாங்க. அப்படியே இவங்களுக்கு ஃப்ரெண்டுடைய நினைப்பும் புருஷனுடைய நினைப்பும் அப்படியே இவங்கள வாட்டி வதைக்குது. நம்ம ஹீரோயின் செமையா ஃபீல் பண்றாங்க. சரி ஓகே போலீஸ் காட்சி கால் பண்ணி இந்த கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அந்த எஸ்ஐக்கு கால் பண்ணி என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது, ஏமா நாங்க இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், விசாரிச்சு ஏதாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம், இப்போ போனை கட் பண்ணுங்க, சும்மா சும்மா கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இன்னும் ஒரு வாரம் கடந்து போகுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி ஸ்டேஷனுக்கே போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போனா எஸ்ஐ காணும். இவங்களை வெயிட் பண்ண சொல்றாங்க. இவங்களும் பல மணி நேரம் வெயிட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் மாமூல்லாம் வாங்கிட்டு பொறுமையா ஸ்டேஷனுக்கு வராரு. என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் புருஷனுடைய கொலை வழக்குல என்ன விஷயம் தான் பண்ணீங்க, என்ன விஷயம் தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா உந்து மட்டும் ஒரே ஒரு கேஸ் கிடையாது, இந்த ஸ்டேஷன்ல எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு, நான் மட்டும் 120 கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு போலீஸ்காரன் 671 சிட்டிசனுடைய உயிரை காப்பாற்றணும், அவங்கள வந்துட்டு பாதுகாக்கணும், உன்னை பாதுகாக்கணும், உன்னுடைய கேஸை மட்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையா தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, சார் இந்த மாதிரி சொன்னா எப்படி, எப்பதான் என் புருஷனை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நீ என்ன பண்ணு, இப்படியே நேரா போயிட்டு ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணு அப்படின்னா அங்க ஒரு கிளவி கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கிட்ட கேட்டு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு கொஞ்சம் பொறுப்பே இல்லாம பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இத பார்க்கும்போது சாரிக்கே பயங்கரமா காண்டாது. அதுக்கு மேல ஹீரோயின் வெறுப்பாகிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்மளே கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. வேகமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு வீட்டை பக்காவா கிளீன் பண்றாங்க. புருஷனுடைய போட்டோலாம் தூக்கி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் புருஷனுடைய போட்டோவை தூக்கி ஒரு வால்ல ஒட்டிட்டு, இவர் எங்கெல்லாம் போனாரு, எங்கெல்லாம் வந்தாரு, யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசினாரு, புருஷனை கொலை பண்ண யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, யாருக்குள்ளலாம் சண்டை போட்டாரு அப்படின்ற மாதிரி
எல்லா லிஸ்டையும் எடுத்து அப்படியே சுவர் முழுக்க ஒட்டி வைக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கே போறாங்க. நம்மளால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. இவங்க போன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சண்டையில கீழே வந்திருக்கும். அந்த போனை கொலைகாரன் கொண்டு போயிட்டானா இல்ல கீழே உழுந்து கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது இவங்களால ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. அப்ப இவங்க பழைய விஷயம்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இங்க இந்த விஷயம்லாம் தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க மலைக்கு மேல ஒரு ரெசார்ட் இருக்கு. அந்த ரெசார்ட்ல இருக்க ஒரு ரூம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஸ்பாட்டை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள இருந்து பார்த்தா கண்டிப்பா இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு நல்லாவே பார்க்க முடியும். நம்ம கிளம்பி இந்த ரெசார்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ரிசப்ஷன்ல எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க அந்த பள்ளத்தாக்க பார்த்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் அந்த ரூம்லாம் கொடுக்க முடியாது. அந்த ரூம்ல ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் இருக்காரு. ஒரு 10-15 நாளா அவர் தான் ஸ்டே பண்ணிருக்காரு. நீங்க வேணா பக்கத்துல இருக்க அந்த ரூம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அங்க இருந்தும் வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு அந்த ரூம் தான் வேணும். சரி ஓகே அந்த ரூம் காலியா இல்லனா கூட பரவாயில்ல, நான் அந்த ரூம்குள்ள போகணும். ஒரே ஒரு வாட்டி அந்த ரூம்குள்ள இருந்து அந்த வியூவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ரூமை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் கீப்பிங் அமுச்சு விட்டா கூட அவர் அலோவ் பண்ண மாட்டாரு. டீ காஃபி சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அவர் வெளியே கூட வர மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இவங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, ஒருவேளை அந்த ரூம்குள்ள இருக்க நபர் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. மேல போயிட்டு அந்த ரூமுடைய கதவை தட்டும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கண்ணாடிக்காரன் வந்து கதவை திறக்கிறான். மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பா தான் கேக்குறான். ஒண்ணும் இல்ல நான் வந்துட்டு கீழே பேசிட்டேன், அவங்க தான் மேல அமுச்சு வச்சாங்க, ஒரே ஒரு வாட்டி அந்த வியூவை மட்டும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின் அந்த வியூவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு பார்த்தா ரூமை லாக் பண்றான். ஒரு செகண்ட் இவங்க பயந்தே போயிட்டாங்க. ஏமா பயப்பட ஒண்ணும் கிடையாது, இங்க கொசு தொல்லை ஜாஸ்தி, அதான் ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க போயிட்டு இங்க இருந்து பாக்குறாங்க. இங்க இருந்து பார்த்தா கண்டிப்பா அங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்க முடியும் போல. ஏமா அங்க வந்து என்னமா பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் புருஷனை அங்க வச்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இங்க இருந்து பார்த்தா அந்த இடம் நல்லா தெரியுதான்னு பார்த்தேன், நல்லாவே தெரியுது, நீங்க 10 நாளா இங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க இல்லையா, நீங்க ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்கும்போது இவன் உடனே ஷாக் ஆகுறான். அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தனே அதுவும் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த கொலைகாரனை பாத்தீங்களான்னு கேட்கும்போது அந்த இடமே பயங்கர இருட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வந்த கொலைகாரன் ஹூடி போட்டுட்டு வந்தான், அதுவும் கருப்பு கலர் ஹூடி. அவன் ஃபேஸ பார்க்க முடியல, வந்தான் செஞ்சான் டக்குன்னு போயிட்டே இருந்துட்டான், எதுவுமே டக்குன்னு பார்க்க முடியல, என்னால என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல, எல்லாமே டக்குன்னு நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்கும்போது நான் ஒண்ணுமே பார்க்கல, அப்படியா இருந்தாலும் நைட் டைம்ல எதுவும் பார்த்தா தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஃபீலிங்கோட அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த ரூமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கா கிடக்குது, அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஒரே குப்பை குளமா கிடக்குது. இதையெல்லாம் தாண்டி அந்த ரூம்குள்ள ஒரு கருப்பு கலர் ஹூடி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஒருவேளை இவன் தான் அந்த கொலைகாரனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பும் போது ஒருத்தர் சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க ஏதாவது கேமரா இருக்கா, சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேட்கும்போது மேடம் இதுவே ஒரு கிராம பகுதி, இங்க நான் எங்கேயும் பெருசா சிசிடிவி கேமரா பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு புருஷனுடைய லேப்டாப்பை லாகின் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லேப்டாப்ல ஃபைலா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே ஃபேஸ்புக்ல போயிட்டு ஃபேஸ்புக்ல புருஷன் யார் கூட எல்லாம் பேசியிருக்காரு, யாரெல்லாம் இவருக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, யாருக்கெல்லாம் இவரு மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க. இவர் யார் கூட எல்லாம் க்ளோஸா பழகிருக்காரு அண்ட் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க யாரெல்லாம் தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி தனித்தனியா ஃபில்டர் பண்ணி நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கா கால் பண்ணி பேசும்போது புருஷன் இறந்து போந்துக்கும் இப்போ ஃபேஸ்புக்ல பேசியிருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டு சந்தில போய் நிக்கிறாங்க. என்னடா இது எந்த பக்கம் போனாலும் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக. அப்பதான் இவங்களுக்கு கடைசியா புருஷன் பயன்படுத்தின எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு வாஷிங்க்கு போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் பாக்கெட்டை செக் பண்ணா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணும்போது ஒரு பில் இருக்கு. கணவர் இறந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு சாப்பிட்டு இருப்பாரு போல அந்த ஹோட்டலுடைய பில்லு. ஆனா அந்த பில்ல ரெஸ்டாரண்டோடைய நேம், அவர் என்ன சாப்பிட்டாரு அப்படின்ற விஷயம்லாம் பாதி அழிஞ்சு போயிருக்கு. 2-3 லெட்டர் மட்டும் தான் தெரியுது. இதை வச்சு எப்படி அந்த ஹோட்டலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. சரி ஓகே போலீஸ் ஆச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போனா வழக்கம் போல எஸ்ஐயை காணோம். எஸ்ஐயை மீட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ரவுடி பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எதுக்காக அங்க வந்திருக்கான் அப்படின்லாம் தெரியல. நம்ம ஹீரோயின் டீ வாங்கியிருப்பாங்க, ஹீரோயினுக்கு டீ கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த டீயவே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் குருன்னு பார்த்துட்டு இருக்கான். மேடம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நான் குடிச்சுக்குவான்னு கேட்கும்போது நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அந்த எஸ்ஐ வராரு, அவரை போயிட்டு மீட் பண்ணி என்ன விஷயம் தான் ஆச்சுன்னு கேட்கும்போது ஏமா
ஏமா ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு படிச்சு படிச்சு பாடம் எடுக்க முடியாது, எதுவா இருந்தாலும் நீ சாரி கிட்ட பேசிக்கோ, சாரி தான் உன்னுடைய கேஸை ஹேண்டில் பண்றாருன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவர் வந்துட்டு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. கடுப்பா இவங்க கிளம்பிடுறாங்க. சாரிக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. அந்த ஹீரோயினை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. சாரிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கல்யாணமாக போதான் அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு புருஷனுடைய கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல Facebookல இருக்க எவனோ ஒருத்தங்கிட்ட நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே புருஷன் கொலை வழக்க பத்தி பேசியிருப்பாங்க போல. அவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ணி உன் புருஷன் கொலை வழக்க பத்தி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், நீ கிளம்பி இந்த லொகேஷனுக்கு வந்து என்ன நேர்ல மீட் பண்ணனா நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் கிளம்பி அந்த லொகேஷனுக்கு போயிட்டு வெயிட் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு தாடிக்காரன் வரான். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா இங்க பாரு, என் பொண்டாட்டியும் புள்ளையும் இறந்து போயிட்டாங்க, உன்னுடைய புருஷனும் புள்ளையும் இறந்து போயிட்டாங்க, நீ ஓகேன்னு சொன்ன அப்படின்னா நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னும் போது, அட காஜி காட்டு குரங்கு ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க. அவன் கொஞ்சம் கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது இவங்க பயந்துட்டு ஓடுறாங்க. அவனும் விடாம பின்னாடியே விரட்டிட்டு வரும்போது இந்த விஷயத்த அந்த பக்கமா போன சாரி பார்த்துட்டாரு. காலை குறுக்கால விட்டு அவனை கீழே விழ வச்சுட்டு, மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் புருஷன் கொலை வழக்குல இவன் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா வந்து மீட் பண்ணலான்னு பார்த்தா பேசலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்றான் அப்படின்னும் போது, மேடம் அவனை பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியா தெரியுது, இந்த டைம்ல ஏன் மேடம் தனியா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்ன பண்றது, போலீஸ் அவங்க கடமையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, அதான் என் புருஷனுக்கு என்னாச்சு யாரு கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மேடம் நில்லுங்க மேடம், நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நல்லா ஹெல்ப் பண்ணீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது புருஷனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. புருஷன் வந்துட்டு கார் ஓட்டிட்டு போகும்போது டிராபிக் வயலேஷன் பண்ணிட்டாரு போல, அதுக்கு ஈச்சலான் ஃபைன் கட்டணும்னு மெசேஜா வந்திருக்கு. மெசேஜ்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அவர் எங்க டிராபிக் வயலேஷன் பண்ணாரோ அதை போட்டோ எடுத்து வேற அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதாவது டிராபிக் சிக்னல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுத்து அனுப்பக்கூடிய, ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் போடக்கூடிய மிஷின்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மிஷின் அமைச்சிருக்க போல மக்களே. முன்னாடி புருஷன்காரன் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான், பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது யாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயினால சரியா பார்க்க முடியல, இந்த கண்ணாடி க்ளோஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த புருஷன்காரன் டிராபிக் வயலேஷன் பண்ணி எந்த லொகேஷன்ல மாட்டினானோ அதே ஊர்ல இல்ல அதே ஏரியால பக்கத்துல எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பில்ல புருஷனுடைய பாக்கெட்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதுல ரெண்டு லெட்டர் மட்டும் தான் தெரியும். அந்த லெட்டர் மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஹோட்டல் இருக்கா ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்னு பக்காவா மேட்ச் ஆகுது. நம்ம ஹீரோயின் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போட்டு சீலே வச்சிருக்காங்க. என்னடா இது, இங்க இருந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும், கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு பார்க்கலாம்னு பார்த்தா இந்த ஹோட்டலையே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க திடீர்னு ஓரமா இருந்து ஒரு பையன் வரான். மேடம் ஹோட்டல் ஓடல அப்படின்னா கவலைப்படாதீங்க, காசு கொடுத்தா உடனே பொருள் கிடைக்கும், 2000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அமைதியா கிளம்புறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோனுடைய போன் கேஸ்ல புருஷனுடைய போட்டோ இருக்கும். இந்த போட்டோவை பார்த்துட்டு இவரை தேடி வந்தீங்களான்னு கேட்கும்போது, இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா, நீ பார்த்திருக்கியான்னு கேட்கும்போது, இந்த ஹோட்டலுக்கு இவரு அடிக்கடிக்க வருவாரு, இவருடைய கையில ஒரு பாருடைய ஸ்டாம்பை பார்த்தேன், இவரு கண்டிப்பா அந்த பார் கம் கிளப்புக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இவரை மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்றது உண்மையான கேட்க, மேடம் எத்தனை பேரை பார்த்திருப்பேன், அவங்க கையில இந்த ஸ்டாம்பையும் பார்த்திருக்கேன், நீங்க அங்க போங்க கண்டிப்பா இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கிளப்புக்கு போயிட்டு பார்க்கும்போது இங்க எக்கச்சக்கமான சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா ஈஸியாலாம் போயிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு கேட்டு வாங்க முடியாது. நம்ம ஏதாவது பண்ணோம், ஏதாவது பிளானோட போனாதான் நம்ம எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த கிளப்போடைய ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய பேரு ரோஹனா. ரோஹனுடைய போட்டோவை கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ரேண்டமா ஏதோ ஒரு நம்பரை சேவ் பண்றாங்க. சேவ் பண்ணி இந்த போட்டோவை அந்த நம்பருக்கு செட் பண்ணிட்டு பாத்ரூம் குள்ள போறாங்க. பாத்ரூம் குள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இந்த கிளப்புக்குள்ள இருக்கவங்க எப்படி மாடர்னா இருப்பாங்களோ அதே போல மாடர்னா தண்ணியும் மாத்திக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து ரோஹன் எங்க, ரோஹனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரோஹன்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரோஹன் இல்லனா பரவாயில்ல வாங்க நான் முதல்ல போயிட்டு கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்து ஒரு மேனேஜர் வராரு. என்னமா உனக்கு பிரச்சனை, என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா உங்களுக்கு ரோஹன் கால் பண்ணி எதுவுமே சொல்லவே இல்லையா, அவன் சொல்லல அப்படின்னா கூட பரவாயில்ல வாங்க போயிட்டு கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, மேடம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் லைட்டா கையை வைக்கும் போது, அட பாவி என் மேலேயே கையை வச்சிட்டியா, இப்போ நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு, ரோஹனுக்கு கால் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
கால் பண்ண போன் எடுக்கும்போது மேடம் மேடம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போனே போடுறாங்க. அந்த ரேண்டம் நம்பருக்கு கால் பண்றாங்க. போட்டோவை பார்த்துட்டு மேடம் இப்போ நீங்க என்ன கேமரா ஃபுட்டேஜ் தானே பார்க்கணும், என் கூட வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க கேட்கிற அந்த டேட்டுக்கு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காமிக்கிறான். போட்டு காமிக்கும் போது நம்ம ஹீரோனுடைய புருஷனும் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரும் இங்க வராங்க. வந்துட்டு ஏதோ பேசிட்டு கிளம்புறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நோட் பண்றாங்க. அந்த நபர் யாருன்னு கேட்கும் போது யாருன்னா தெரியல, நீங்க வேணா சர்வ் பண்ண வெயிட்ட போயிட்டு மீட் பண்ணி பேசி பாருங்க, அவருக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்க இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இதை ஒரு தாடிக்காரன் பார்த்துட்டான். பார்த்தவன் யாருக்கோ கால் பண்ணி இங்க ஒரு பொண்ணு வந்து ராக்கியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த வெயிட்டை மீட் பண்ணி இந்த பையன் யாரு, என் புருஷன் கூட ஒருத்தன் வரானே இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு யாரு என்ன யார் பத்த புள்ள அப்படின்லாம் தெரியல, நீங்க போயிட்டு இந்த பொண்ணை மீட் பண்ணுங்க, இந்த பொண்ணு ஒரு கால் கேர்ள், இந்த பொண்ணு கூட அடிக்கடிக்க இவனை நான் பார்த்திருக்கேன், இவன் அந்த பொண்ணுடைய ரெகுலர் கஸ்டமர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து போயிட்டே இருக்கும் போது அந்த தாடிக்காரன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்து கத்திய காமிச்சு மிரட்டான். யாரு நீ, இப்போ எதுக்காக ராக்கியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் பேக்குள்ள அந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க, அதை தூக்கி மூஞ்சி முழுக்க அடிச்சிட்டு அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை வச்சு மண்டையில ஓங்கி ஒரு போடு போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு பையனா இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறா. ஏமா ஏமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உடனே ஆரம்பிச்சிடாத, இங்க கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு இந்த மாதிரி என் புருஷன் இறந்து போயிட்டான், யாரோ கொலை பண்ணிட்டாங்க, என் புருஷனுடைய கொலைக்கும் உன் ரெகுலர் கஸ்டமர் அந்த ராக்கிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, கண்டிப்பா அந்த ராக்கி தான் என் புருஷனை கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அவனை பத்தின டீடைல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா யாருமா நீ இங்க வந்து எதுக்காக இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோயின் கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க. கத்தி எடுத்து ஒரு அறுப்பு போட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, கையை கிழிச்ச எனக்கு கழுத்தை கிழிக்க ரொம்ப நேரம் ஆகாது, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராக்கியோடைய கான்டாக்ட் நம்பரை மட்டும் இந்த பொண்ணு கொடுக்குறா, வேற எதுவுமே தெரியாதான். நம்பரை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரை மீட் பண்றாங்க. அதாவது சிம் கார்ட்லாம் வாங்கி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபரை மீட் பண்ணி இந்த நம்பரை சொல்லி இதே நம்பர்ல எனக்கு குளோனிங்கா ஒரு சிம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஏதோ பேசி கடைசியா சிம்மை வாங்கிடுறாங்க. சிம்மை வாங்கி வாட்ஸ்அப்பை மட்டும் பேக்கப் எடுத்து பார்க்கும்போது அதுல புருஷனும் அந்த ராக்கியும் ஏதோ பேசியிருக்காங்க. அந்த சேட்டை ஓபன் பண்ணி பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்ன ஷாக் ஆகுறாங்க, என்ன பார்த்தாங்க அப்படின்லாம் காமிக்கல, ஆனா ஒரே ஒரு மெசேஜை மட்டும் நமக்கு காமிக்கிறாங்க. யூ ஆர் a dead man அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக்கி புருஷனுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். சோ நம்ம புருஷனுக்கும் ராக்கிக்கும் ஏதோ ஒரு வாய்க்கா தகராறு போல, கண்டிப்பா சண்டையில இந்த ராக்கி புருஷனை கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கெல்லாம் போனா எங்கெல்லாம் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வச்சு என்ன விஷயம்லாம் ஹீரோயினால கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு சாரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது சாரியும் கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த சுவர் முழுக்க பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்களால என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இவர் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்களோ எல்லாமே சொல்றாங்க. இந்த ராக்கி தான் கண்டிப்பா என் புருஷனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, என்னுடைய புருஷனுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால கொலை பண்ணிட்டு 23ஆம் தேதி கொலை பண்ணிட்டு 24ஆம் தேதி கிளம்பி பேங்காக் போயிருக்கான். அங்க போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா கண்டிப்பா இவன் தான் என் புருஷனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இதையெல்லாம் கேட்டு சாரிக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. மேடம் நீங்க எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா இதை மட்டும் வச்சு அவன் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது, இதை மட்டுமே வச்சு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னும் போது ஏன் இது மட்டும் பத்தாதா, அவனுக்கு மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் கண்டிப்பா என் புருஷனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க மேடம், நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இவன் கிளம்பி அந்த ஊருக்கு வந்திருக்கான், அந்த ஊருக்கு வந்தவன் உங்க புருஷனை கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும், அந்த மாதிரி நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவன் தான் என் புருஷனை கொலை பண்ணான்னு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவனுக்கு 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை மட்டும் போட்டு ஒரு மெசேஜ் பண்றாங்க. இந்த மெசேஜை பார்த்துட்டு ராக்கி ஷாக் ஆகுறான். ஷாக் ஆனவன் திரும்பி கால் பண்றான். ஹீரோயின் கட் பண்றாங்க. இங்க பாருங்க நான் எதுவுமே போடல, ஜஸ்ட் என் புருஷன் என்னைக்கு இறந்து போனாரோ அந்த டேட்டை மட்டும் போட்டு மெசேஜ் பண்ணா பதறிட்டு உடனே கால் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இந்த ராக்கி விடாம கால் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு டைம் போன் அட்டன் பண்றாங்க. டேய் யாரா நீ, இப்போ உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க பெருசா ஒண்ணுமே பேசாம போனை கட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்துட்டு இந்த விஷயம்லாம் வச்சுட்டு கண்டிப்பா அவனை குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியாது, அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாது, நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், இவன் உங்களை அட்டாக் பண்ணாலியா அப்படி
அப்போ நீங்க பாத்தீங்களான்னு கோர்ட்ல கேட்பாங்க. நீங்க பார்க்கல. இன்னொரு விஷயம், போனை புடுங்கி போட்டான்னு சொல்றீங்க இல்லையா, அந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த போனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது போனையும் கண்டுபிடிக்கல, யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அந்த ராக்கி கார்ல வந்தான் அப்படின்னா அந்த கார்ல இருக்க டயரும் அந்த லொகேஷன்ல இருக்க டயரும், ஐ மீன் அந்த கிரைம் ஸ்பாட்ல இருக்க டயரும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் மேட்ச் ஆனா மட்டும்தான் அவனை கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கைதே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே கிளம்பி மறுபடியும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த போனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விடாம ரொம்ப நேரமா தேடி கடைசியா அந்த போனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க. அவன் அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது ராக்கியோடைய ஆட்கள்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. யார் அந்த பொண்ணு, எதுக்காக வந்து ராக்கியை விசாரிச்சான்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூட்டில வந்தாங்களாம். அந்த ஸ்கூட்டியோடைய நம்பரை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அதுவே போதும், அதை வச்சு அந்த பொண்ணை இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கு, போலீஸ்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய வீடு அலங்கோலமா இருக்கு. அங்க தாடிக்காரனும் நிக்கிறான். இவனும் இவனுடைய ஆட்களும் தான் நம்மள ஏதோ பண்ண வந்திருக்காங்க போல, நம்ம இல்லன்னு வீட்டையே உடைச்சு போட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது அங்க கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்தாங்க இல்லையா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, யார் இந்த விஷயத்தை பண்ணான்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டை கலெக்ட் பண்ண அந்த டீம் வந்திருக்காங்க. ஃபாரன்சிக் டீம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, ஃபுட் பிரிண்ட் இருக்கா, ஏதாவது டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. அப்போ சாரி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்குறாரு. அப்ப அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா போன் இருக்கு. மேடம் உங்க போனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு கர்ச்சீஃப்ல மூடி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த போன் அங்க விழுந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, கண்டிப்பா இதுல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது, பார்க்கும்போதே தெரியுது கிளீனா இருக்கு. அந்த ராக்கியோடைய வீடை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் போயிட்டு அந்த ராக்கியோடைய வீட்டை செக் பண்ண போறேன் அப்படின்னும் போது அப்படின்னா நானும் கூட வரேன் அப்படின்றாங்க. மேடம் இது என் டியூட்டி, நான் மட்டும் தான் போகணும் அப்படின்னும் போது இது உங்க டியூட்டி, ஆனா நான் மன ரீதியா ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன், தயவு செஞ்சு நானும் உங்க கூட வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே வாங்க, ஆனா உள்ளுக்குள்ளலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அபார்ட்மெண்ட் வாசல்லையே நிக்க வச்சுட்டு இவர் மட்டும் உள்ளுக்குள்ள போறாரு. ராக்கியோடைய வீட்டை சர்ச் பண்ண இன்னமும் சர்ச் வாரண்ட் கொடுக்கல. ஆனா காரை செக் பண்ணி பாக்குறாரு. கார்லாம் பக்கா கிளீனா இருக்கு. வெளியே வந்தவரு மேடம் காரை மட்டும் தான் செக் பண்ண முடிஞ்சது, கார் ஆனா பக்காவா கிளீனா இருக்கு, பயங்கரமா அப்படியே கழுவி வச்சிருக்காங்க, அந்த கார்ல இருந்து நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது போல. இப்போ நான் கிளம்பி ஊருக்கு போறேன், கூடிய சீக்கிரமே எனக்கு கல்யாணம் என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது, அதுக்காக தான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அந்த ராக்கியோடைய வீட்டை சர்ச் பண்ண சர்ச் வாரண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது ஓ சூப்பருங்க நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் கிளம்பி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம ஹீரோயினை பின்னாடி பக்கமா வந்து கத்தியில குத்தும் போது நம்ம ஹீரோயின் வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறாங்க. இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம், பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்றாங்க. ஏமா அதுக்கெல்லாம் டைம் இல்லமா, உடனே மருத்துவமனைக்கு போனா மட்டும்தான் உன் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது முதல்ல நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. ஸ்டேஷன் போனா அந்த கத்தி அப்படியே கீழே ஒழுகுது. அந்த கத்திய போலீஸ்லாம் வந்து கைப்படாம அப்படியே கொண்டு போறாங்க. இந்த கத்திய செக் பண்றதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்றாங்க. நல்ல வேலையா நம்ம ஹீரோயினுக்கு பெருசா ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோயின் கண்ண முடிக்கிறாங்க. இப்போ அந்த எஸ்ஐ வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க. அந்த ராக்கி தான் கொலைகாரன், நானா போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என் போனை தேடி கண்டுபிடிச்சு அந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, ராக்கியோடைய தான். இன்னொன்னு கிரைம் ஸ்பாட்ல இருக்க மண்ணும் அதுக்கப்புறம் ராக்கியோடைய கார் டயர்ல இருக்க மண்ணும் பக்காவா மேட்ச் ஆகுது. இதையெல்லாம் வச்சுதான் ராக்கி கொலைகாரன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்களையும் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட எஸ்ஐ என்ன பண்றாரு அப்படின்னா ராக்கியோடைய அப்பாவுக்கு கால் பண்றாரு. ராக்கியை பத்தி விசாரிக்கும் போது ராக்கி ஒரு பெரிய பணக்காரன், அவங்க அப்பா அதுக்கு மேல ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி உன் புள்ளக்காரன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டான், இந்த கொலை கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் காசு வேணும், இல்லனா உடனே வந்து கைது பண்ணுவேன், பக்காவா எவிடன்ஸோட மாட்டிருக்கான் அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணியா, அது என்ன விஷயம்னு பாக்குறேன், என் பிள்ளைக்கு கால் பண்ணி பேசிட்டு உனக்கு மறுபடியும் கால் பண்றேன், நீ அவசரப்பட்டு எதுவும் பண்றாது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கிக்கு கால் பண்ணும்போது அவன் பேங்காக்ல குஜிலியல் கூட குஜாலமா இருந்துகிட்டு இருக்கான். அப்பா கால் பண்ணி அசிங்கசியமா திட்டாரு. 23ஆம் தேதி என்னடா சம்பவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பா, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சின்ன ஆக்சிடென்டா, உனக்கு இருக்க
இருக்குடா நேர்ல வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போ உனக்கு ஃபைனலா எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 60 லட்சம் அப்படின்னு சொல்றான். 60 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு வாய போலக்க வேணும்னா கொடுங்க வேணா கைது பண்றேன் அப்படின்னு போது இல்ல நீ கேட்கிற அமௌண்ட்டை கொடுக்குறேன், நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசு, அந்த பொண்ணு கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாமே வாங்கி வச்சுக்கோ, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்காரனும் போயிட்டு ஏமா நான் விசாரிச்ச வரைக்கும் உன் புருஷன் வந்துட்டு அந்த ராக்கி கிட்ட ஏதோ காசு வாங்கியிருக்கான், காசை கொடுக்காம ஏமாத்த ட்ரை பண்ணும்போது அவன் கருப்பாயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் போல, அப்படியும் அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதை தாண்டி சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள தள்ளினா கூட ஒரே நாள்ல வெளியே வந்துருவாங்க, அவங்களாம் பெரிய கையே. இப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பேசி காசு வாங்கி கொடுக்குறேன், ஒரு 10 லட்சம் காசு வாங்கி கொடுக்குறேன், அந்த காசை வாங்கிட்டு நீ அமைதியா போயிடு, அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடு. அப்படி இல்ல முடியாது, நியாயம் நேர்மை நீதி கட்டுப்பாடு, நான் கோர்ட்டுக்கு போவேன் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்லாம் பேசினேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னை கூட கொலை பண்ணி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. மௌனம் சம்மதம், காசு உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அதுக்கு முன்னாடி அந்த எவிடன்ஸை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தாராளமா காசை வாங்கிக்கிறேன், அந்த எவிடன்ஸையும் கொடுக்குறேன், ஆனா இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி நான் போயிட்டு முதல்ல ராக்கியை மீட் பண்ணும், நேரா மீட் பண்ண ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, அவனை நான் நேரா மீட் பண்ணி பேசுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், காசும் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது அது சப்ப மேட்ரு, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை வீட்டுல காமிக்கிறாங்க. சாரி வந்து ஹீரோயினை மீட் பண்றாரு. மேடம் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ராக்கியோடைய கார் டயரை செக் பண்ணும்போது டயரே கிளீனா இருந்துச்சு, ஆனா அவன் டயர்ல இருக்க மண்ணும் கிரைம் ஸ்பாட்ல இருக்க மண்ணும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போனை கொண்டு வரும்போது நானே செக் பண்ணி பார்த்தேன், போன்ல எதுவுமே கிடையாது, 15 நாள் போன் காட்டுக்குள்ள கடந்தா அதுல எதுவுமே இருக்க வாய்ப்பே கிடையாது, ஆனா அதுல பிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு வேற சொல்லி அதை வேற ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப தப்பான விஷயம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வேற வழி தெரியல, நீங்க தானே சொன்னீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய வீட்டை யாரும் உடைச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை ஹீரோயின் தான் பண்ணிருக்காங்க மக்களே. இவங்களுக்கு அந்த பிங்கர் பிரிண்டை எப்படி கலெக்ட் பண்றாங்க, இந்த மண்ணுடைய சாம்பிளை எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியவே தெரியாது, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வீட்டை இவங்களே காய்ச்சி போட்டிருக்காங்க. போலீஸ் வர மாதிரியும் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துட்டு பிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட் மண்ணு சாம்பிள்லாம் எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே போல இவங்களும் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய பிங்கர் பிரிண்டை எப்படியோ வர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மண்ணு சாம்பிளை கொண்டுட்டு போயிட்டு இவங்க தான் கார்ல பூசிட்டு வந்திருக்காங்க அந்த கார் டயர்ல. இது மட்டும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு எவனோ ஒருத்தன் பின்னாடி கத்தியால கொத்தினா பாத்தீங்களா, அந்த ஏற்பாடையும் ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஒரு ரவுடி பையல மீட் பண்ணிருப்பாங்க. மேடம் அந்த டீயை நான் குடிச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி குடிச்சிருப்பான். அவனை தனியா மீட் பண்ணி நீ இந்த மாதிரி எனக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி கத்தியால குத்திட்டு போ, அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியில எப்படியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ராக்கியோடைய பிங்கர் பிரிண்ட்டை வர வச்சிருப்பாங்க. ரவுடி கத்தியால குத்திட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு அந்த கத்தியை ஒப்படைச்சிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா பிளானையும் பக்காவா இன்ச் பை இன்ச் பிளான் போட்டு பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் தான் பண்ணன் ஹீரோயின் சொல்லி முடிக்கும் போது சாரிக்கு தலையெல்லாம் சுத்துது. சும்மா இல்ல மக்களே, உண்மையிலேயே சுத்துது. சாரி வீட்டுக்கு வந்தோடனே ஜூஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க போல. இவருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இவர் அப்படியே விட்டா கண்டிப்பா நம்மள தடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டு மயக்கம் போட வச்சுட்டு கிளம்புறாங்க. அந்த போலீஸ்காரன் வந்துட்டு ராக்கி கூட மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன், நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்காக ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போக ராக்கி உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பேக் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பேக் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தரவா செக் பண்ணி தான் இந்த போலீஸ் உள்ளுக்குள்ள அனுப்புறான். இவங்க பார்னு கத்தி கவடான்னு ஏதாவது கொண்டு வந்து இந்த ராக்கியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வர வேண்டிய காசு வராது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்புறான். நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டு உட்கார்றாங்க. இங்க பாருமா, நான் ஒன்னும் உன் புருஷனை கொலை பண்ணல, ஆக்சுவலா உன் புருஷனும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா உன்னை பத்தி என் புருஷன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, உன் புருஷனுக்கும் எனக்கும் இந்த ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட கனெக்ஷன் மட்டும்தான், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, பிசினஸ் ரீதியா நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அவனை வேற யாரோ கொலை பண்ணிட்டு எல்லா எவிடன்ஸையும் எனக்கு எதிராக திருப்பி என்ன மாட்டி விட்டாங்க, சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட ஓபன் பண்ணுவாங்க பாருங்க. தாக்காளி ட்விஸ்ட வச்சா இந்த மாதிரி வைங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு என் புருஷனுடைய கொலைக்காக விசாரிக்க வரல, உன்னை மீட் பண்ண வரல, ஸ்னேகாவுடைய கொலைக்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னும் போது இந்த ராக்கி பயங்கரமா ஷாக் ஆகுறான். யாரு ஸ்னேகான்னு கேட்கும் போது அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, கார்ல ஏத்திக்கிட்டு போயிட்டு நாசம் பண்ணியே அவதான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அந்த பொண்ணா, அவ ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நைட்டு வண்டிக்காக ஸ்னேகா வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது எந்த வண்டியும்
வண்டியும் வரவே இல்ல, டாக்ஸி ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. இவங்க பயந்துட்டு தன்னந்தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பக்கமா ஒரு கார் வருது. ராக்கி தான் கார்ல வரான். வாங்க கார்ல ஏறிக்கோங்க அப்படின்னும் போது இந்த பொண்ணு பயப்படுறா. அப்பதான் நம்ம ஹீரோனுடைய புருஷனும் காருக்குள்ள இருக்கான் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஹப்பாடா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த கார் அப்படியே காட்டு பகுதிக்கா போகுது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் காரை நிப்பாட்டிட்டு கார்ல இருந்து இறங்கும் போது இந்த பொண்ணு பயந்துட்டு ஓடுறா. இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பயபுள்ள விடாம அந்த பொண்ணை விரட்டிட்டு போயிட்டு நாசம் பண்ணிடுறா. மக்களே இந்த விஷயம் தான் ஆச்சு. ஆக்சுவலா நான் மட்டும் அந்த விஷயத்த பண்ணல, உன் புருஷனும் சேர்ந்து தான் பண்ணா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. டேய் தெரியும்டா, எனக்கு அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் முதல்ல அவனை கொலை பண்ணிட்டு வந்தேன், இப்போ உன்னையும் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெறித்தனமான ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க மக்களே. ஆக்சுவலா புருஷனும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னா அந்த மலை பிரதேசத்துக்கு போயிருப்பாங்க. போற வழியில வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்கும் போது போட்டோஸ்லாம் கிளிக் பண்றாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்னேகாவை ஒரு 3-4 நாளா ஆளை காணோம், எங்க போனானே தெரியல, கால் பண்ணாலும் போனே அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும் போது எங்கேயாச்சும் போயிருப்பாமா, கவலைப்படாத திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பேசிக்கிட்டு சுத்தி பார்த்துட்டே இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் நெட் ஆன் பண்றாங்க. எவ்வளவு நாளா நெட் ஆஃப்ல இருந்திருக்கு போல, நம்ம தான் மாத்தி ஆஃப் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணும்போது இப்போ அந்த பொண்ணு அமிச்ச வீடியோ போட்டோஸ் அதுக்கப்புறம் சேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஸ்னேகா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்கா. இந்த வீடியோ உன் புருஷன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்த புருஷன்காரனும் பாக்குறான். பார்த்தவன் நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்னமா பண்ண போற, போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு ரேபிஸ்டோடைய குழந்தை ரேபிஸ்டோடைய பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு வா இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது முடியாது, என் ஃப்ரெண்டு ஸ்னேகாவுடைய சாவுக்கு நியாயம் வேணும், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை அடிக்கிறான். போனை புடுங்கி தூக்கி போட்டு நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, ஏன்டி இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துற மாதிரி நியாயஸ்தன் மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோயின் கீழே இருந்து ஒரு கட்டையை தூக்கி ஓங்கி ஒரே போடுறாங்க. இவன் அந்த பள்ளத்தாக்குல தடுக்கி விழுந்து அப்படியே அங்க புடிச்சிட்டு தொங்கி என்னை காப்பாத்து, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது உன்ன மாதிரி மனுஷங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடுறாங்க. அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோயின் தான் புருஷனை கொலை பண்ணாங்க அப்படின்னா எதுக்காகடா போயிட்டு விசாரிச்சாங்க, எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டாங்க, அந்த ரெசார்ட்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஹீரோயின் கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்த யாராவது பார்த்தாங்களா கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கதான் நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. அங்க இங்கன்னு விசாரிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கேயும் விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை போலீஸும் ஒழுங்கா விசாரிக்கல, அதே டைம்ல நம்ம கொலை பண்ண விஷயத்தையும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புருஷன் கூடவே சேர்ந்துட்டு வேற ஏதோ ஒரு காம காக்ரோச் வந்துட்டு ஸ்னேகாவை கொலை பண்ணிருக்கான், இந்த மாதிரி கற்பழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அப்படி தேடி கண்டுபிடிச்சவன் தான் இந்த ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ராக்கி காண்டாயிட்டு கன் எடுத்து நம்ம ஹீரோயினை டப்புன்னு ஷூட் பண்றான். இவங்களுக்கு தோள்பட்டையில பயங்கரமா காயம்படுது. இவங்களும் கையில ஒரு கன்னை மறைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இவங்க கையில எப்படி கன்னு வந்துச்சு, அதான் போலீஸ் செக் பண்ணி அமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆளு செக் பண்ணி அமிச்சு விடும் போது அவருக்கே தெரியாம கன்னை உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அப்படியே போலீஸ்காரன் உள்ளுக்குள்ள வரான், கன்னை புடுங்கிட்டு அடி பாவி அநியாயமா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டியே, உன்னை இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன் எடுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கையில ஒரு ரிங்கு போட்டு வந்திருப்பாங்க. அந்த ரிங்கு செம ஷார்ப்பா இருக்கு. அந்த ரிங்கை வச்சு கழுத்தை கிழிச்சு இந்த போலீஸையும் கொலை பண்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சாரி ஸ்பாட்டுக்கு வராரு. அவர் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த போலீஸ்காரனுக்கும் ராக்கிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனு, பணம் டீலிங்ல வந்துட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேஸ முடிக்கிறேன், நீங்க இப்போ இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரியை ரேப் பண்ணி கொலை பண்ண காரணத்துக்காக ஏன் புருஷனையே கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்காங்க, அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் போல. இப்போ நம்ம ஹீரோயின் மாமா வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காங்க. ஹீரோயின் தனியா இருக்க நேரம்லாம் இந்த மாமாக்காரன் போயிட்டு ஹீரோயினை நாசம் பண்ணிருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் அம்மாவும் சேர்ந்துட்டு மாமாக்கு ஏதோ அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. மாமா பாத்ரூம்க்கு போகும்போது வழுக்கி கீழே விழுந்து செமையா காயம்பட்டு படுத்த படுக்கையா இருக்காரு. இப்போ செக் பண்ண டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இவரால எந்திரிச்சுலாம் நடக்க முடியாது, படுத்த படுக்கையா தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் தனியா போயிட்டு மாமாவை பார்க்கும்போது, என்ன மன்னிச்சுக்கோமா, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்காக தான் கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த தண்டனைய கடவுள் கொடுக்கல நான் கொடுத்தேன் அப்படின்ற
அப்படின்றாங்க. நீ ஆனா உனா கக்கா போக கக்கூஸ்க்கு போவ அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதான் வேண்முத்துக்குனே சோப்பு தண்ணியை கரைச்சி அங்க ஊத்தி விட்டேன். நிறைய வாட்டி ஊத்தி விட்டேன். இந்த வாட்டி தான் முதல் முறையா கீழே வந்திருக்க அப்படின்றாங்க. சோ ஹீரோயின் சின்ன வயசுலயே அப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்போ வந்துட்டு புருஷனு கூட பார்க்காம ராக்கினு கூட பார்க்காம ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மக்களே, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு நியூஸ்ல பாக்குறேன், கிளம்பாக்கத்துல ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. ஒரு அசாம சேர்ந்த பொண்ணு அநியாயமா சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு 60 வயசு கிழவன் அந்த பொண்ணை வந்துட்டு ஆட்டோல கொண்டு போயிட்டு நாசம் பண்ணிருக்கா. மக்களே, நம்ம ஊர்ல இன்னமும் இதே போல நிறைய கொடுமைகள் நிறைய நாசமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருந்துவாங்க, இல்லனா இந்த மாதிரி பண்ண யோசிப்பாங்க, பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. உங்க கமெண்ட்ஸை படிக்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.